ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி காந்தாரா அப்படின்ற படத்தின் மூலிமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் தன்னை நோக்கி திரும்ப வச்சிருந்தாரு ரிஷப் ஷெட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய கடின உழைப்பில் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2வது பாகம் தான் படத்தினுடைய முதல் பார்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற நேம்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷோஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஷோஸுமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி இயக்குநர்களே இந்த வருஷத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோல்வி படம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரிஷப் ஷெட்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான படம் அப்படின்றத கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல முன்னணி இயக்குநர்கள் ஆரம்பித்து திரைப்பட ஜாம்பவான்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் ஷெட்டிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா, மனுஷன் எடுத்ததே 2 படம் அப்படின்னாலும் தரமா பண்ணிட்டார்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் ஷெட்டி இருக்கார் இல்லையா, அவர் 2 படங்கள் கிடையாது, இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் அப்படின்றத டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேசிய விருது வாங்கின படத்தை ஆல்ரெடியே காந்தாரா இருக்கு இல்லையா, காந்தாராக்கு முன்னாடியே டைரக்ட் பண்ணவர் தான் ரிஷப் ஷெட்டி. ஸோ அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லைன்னா வந்துட்டு பெரிய சினிமா பின்புலம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு டிரைவரா, அதை தாண்டி ஒரு ஆஃபீஸ் பாயா, ஒரு கிளாப் பாயா இருந்து சினிமாவில் படிப்படியாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்திய சினிமாவையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் இந்த ரிஷப் ஷெட்டி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் ஷெட்டியினுடைய பயணம் அப்படின்றது என்ன, கேட்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் காந்தாரா இருக்கு இல்லையா, மற்ற திரைப்படங்கள்லேருந்து எப்படி தனிச்சு நிற்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிஷப் ஷெட்டி இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் பிரசாந்த் ஷெட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடுப்பி இருக்கு இல்லையா, உடுப்பியில் இருக்கக்கூடிய கீரடி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்துட்டு 1983 பிறக்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா அவருக்கு இந்த மேடை நாடகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேடை நாடகங்கள்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த டைம்லேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடகங்களில் நடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சைடில் ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிகாம் படித்து முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து அவருக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து ட்ரை பண்ணாலும் படிக்க முடியல. இன்னொரு பக்கத்தில் சினிமா மேலே ஆசை அப்படின்றதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பெங்களூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம சினிமாவில் எப்படியாவது பெருசா சாதிச்சிடணும் அப்படின்றவர் மும்பைக்கு போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மும்பையில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணுறாரு. எப்படியாவது சினிமாக்குள்ளே உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரொடியூசருக்கு டிரைவர் ஆகிறாரு. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாப் பாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, கிளாப் பாய், ஸ்பாட் பாய்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ கிளாப் அடிக்கிறதுக்கு, அந்த கூட்டத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் சின்ன வேலைகளாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாரு. இதுக்கு நடுவில் சர்வை பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கேன் விற்கிறது, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக போகிறது, ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி பல கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு 2012 அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் வெளியில் வருது. ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் வந்துட்டு ரிஷப் ஷெட்டி நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு பெரிய அளவில் பேர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் நம்ம நடிக்கிறது இருக்கு இல்லையா, ஆக்டிங்கை விட்டுட்டு நம்ம டைரக்ஷன் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரிஷப் ஷெட்டி 2016 ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. பட் அவர் இயக்குன படத்தை அவருடைய சொந்த ஊரில் வந்துட்டு ஈவினிங் ஷோ வெளியிடுறதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஈவினிங் ஷோக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேர்கிட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்படுறாரு. அதே வருஷத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அது கன்னட சினிமா உலகத்தையே பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் ஷெட்டியை பார்க்க வைக்குது. ஏன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது படம். வணிக ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை விமர்சன ரீதியாக இருந்தாலும் சரி, யார் இந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரிக் பார்ட்டி படத்துக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிலிம்பேர் விருது வாங்குறாரு சிறந்த இயக்குனர் கேட்டகரியில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா குழந்தைகளை மையப்படுத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறாரு. அது தேசிய விருதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பரிசீலிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பிரிவில்
சிறந்த திரைப்படத்துக்கான விருதுல தேசிய விருதும் வின் பண்றாரு. இப்படி போயிட்டு இருந்த அவருடைய ஜேர்னில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா படம் அப்படின்றது உள்ள வருது. சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்து வளர்ந்த அந்த பூத கோலம் அப்படின்ற சடங்கா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர்ல கும்பிடப்படக்கூடிய சாமிகள் இருக்கு இல்லையா, அந்த மக்களுடைய பிணைப்பு நம்பிக்கை, இதை வச்சு ஒரு படம் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தாரா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாரு. காந்தாரா படம் முழுக்கவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷனு, ஆக்டிங்கு, கதைன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பிச்சு உதறி இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதுவும் கிளைமேக்ஸில் அவர் சாமி ஆடக்கூடிய அந்த சீன்லாம் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே அப்படியே கூஸ் பம்ப் ஆகக்கூடிய ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை எடுத்தவர் தான் இப்போ காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய செகண்ட் பார்ட்டை வெளியிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஆச்சரியத்துக்குள்ள தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாதாரண கிளாப் பாயா ஆரம்பிச்சு இன்னைக்கு கன்னட சினிமா இருக்கு இல்லையா, கன்னட சினிமா உலகம் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவையே தன்னை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி ரிஷப் ஷெட்டி சொல்லும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு ஷோ அப்படின்றத வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என் சொந்த ஊரில் வந்துட்டு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 ஷோஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல்லாக போகிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. மற்ற படங்கள்லேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை அழகை காட்டுறதுலையா இருந்தாலும் சரி, சண்டை காட்சிகள்லையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தாண்டி அந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு அவ்வளவு தத்ரூபமாக பண்ணி தனிச்சு நிற்கிது காந்தாரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காந்தாரா படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் காந்தாரா இன்னும் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். லைஃப்பில் நமக்கு ஒரு ஆசை இருக்குது, நமக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அதை நம்ம துரத்துறோம், அதை நம்ம வந்துட்டு சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உடனே கிடைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பட் நம்ம அதுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்புக்கு வந்துட்டு வேர்வை பேர் வைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாதாரண கிளாப் பாயா ஆரம்பித்து இன்னைக்கு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு ரிஷப் ஷெட்டி. ஸோ நீங்கள் ரிஷப் ஷெட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.